திருக்கோயில் அறக்கட்டளை டிஎஸ்பி தலைவர் பாபிபாளையம் மண்டல அறக்கட்டளையின் அரங்காவலர் பேராசிரியர் வேலுமணி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக ஆண்கள் அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயில் அரங்காவலர் பாபிபாளையம் மண்டல அறக்கட்டளையின் அரங்காவலர் வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயில் துணை செயலாளர் துணை பேராசிரியர் பிரம்மசக்திவேல் ஐயா அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம். பெண்களே அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயில் அரங்காவலர் பிரம்மஞானி ராஜேஸ்வரி அம்மா அவர்களை அன்புடன் நடக்கின்றோம். ஆண்களே தலைப்பில் துணை பேராசிரியர் முருகேஸ்வரி ஐயா வந்தோம்னா நம்ம சொல்லிக்கலாங்க. சாப்பாடு எடுத்து ஆண்களே அப்படின்ற தலைப்பில் துணை பேராசிரியர் வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயில் அரங்காவலர் வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயிலின் விஷன் ஸ்மார்ட் துணைத் தலைவர் துணை பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெண்களே அப்படின்ற தலைப்பில் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயிலின் விஷன் அன்பர் பிரம்மஞானி விங்கரசி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பெண்களே அப்படின்ற தலைப்பில் வேதாத்திரி ரிச்லாண்ட் திருக்கோயிலின் அரங்காவலர் துணை பேராசிரியர் கௌசல்யா அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க உண்மைத்துறை எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை விபூதியை ஒருவர் அடிக்கிறார் அப்பொருளின் தன்மையால் மேற்போர் ஆற்றல் அறிவிலும் உடலிலும் மாற்றங்கள் காணும். இப்பெருமை இயற்கைக்கு நியதியாகும் எவர் ஒருவர் உருவை விழுந்தாலும் தப்பாத ஒரு உயர்வு மதிப்போர் நம்மை தரத்தை உயர்த்தி பிறகு நம்பும் என்ற ஆசாரியின் வாக்கினங்க இந்த உலக அமைதி வர வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தில் மகிழ்ச்சி அவர்கள் கனவு நினைவாக இருக்கக்கூடிய இந்த நல்ல நாளிலே யோகா தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மகிழ்ச்சி அவர்கள் என்னது எண்ணினாரோ அது இப்போ நடந்துருக்கு. யோகாலாம் ஒரு உலகம் முழுவதும் போகிறதுக்கு நம்முடைய ஒரு எண்ணம் தான். உலகம் முழுவதும் யோகா போகணும், உலக அமைதி வரணும் என்ற பெரிய நோக்கத்தில் தான் மகிழ்ச்சி வந்து இதெல்லாம் இருக்கிறாரு. அந்த வகையில் இன்னைக்கு இந்த மாதிரி கருத்துக்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நம்ம வந்து பட்டிமன்றம் கருத்தரங்கு சுத்தமாக நடத்தி மக்களை உள்ள வர வச்சு அவங்களுக்கு நல்ல விஷயத்த சில கருத்துக்களை தெரிவிச்சுட்டு இருக்கோம். அதற்காக நிறைய செயல்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வேதாத்திரி ரிச்லாண்ட் கோயிலின் பொறுப்பாளர்கள், ஆசிரியர்கள், நண்பர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி சொல்லிவிட்டு இப்பொழுது ஆரம்பித்துள்ளோம். அதாவது உடல் நலத்தை வேண்டி காப்பதில் பெரிதும் அக்கறை காட்டுவது ஆண்களா பெண்களா என்ற ஒரு தலைப்பு, ஒரு சிறப்பான தலைப்பு. வரவேற்பை வழங்கிய சண்முகையாவுக்கு நன்றி. வாழ்வுடன் ஆண்களே என்ற தலைப்பில் பேர் பேசுகிறார்கள். பிரம்ம சக்திவேல் ஐயா, முருகேசன் ஐயா, மணிகண்டன் ஐயா அவர்கள். பெண்களே என்ற தலைப்பில் விண்ணரசி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, கௌசல்யா அம்மா அவங்க பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் வருங்காலத்தில் சாலமன் சாப்பியா லியோனி அந்த பட்டிமன்றத்தை பொருட்படுத்து செய்யக்கூடிய அளவில் பெரிய வளர்ச்சி அடையணும். அவங்களோட எக்ஸ்ட்ராவே வருவாங்க. அவங்கள இந்த நேரத்தில் மனதார வாழ்த்து இந்த நிகழ்வு ஆரம்பிக்க உள்ளோம். வாழ்வளமுடன்.
வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் சர்வதேச யோகா தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தலைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, உடல் நலம் பேணுவதில் அதிகம் அக்கறை காட்டுபவர் ஆண்களே பெண்களே. இதில் வந்து ஆண்களே தான் பேசுறது தான் வந்துருக்குறீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த உணவுல இருந்தே ஆரம்பிச்சிடலாம். நானும் வீட்டில் வந்து அந்த ப்ரௌன் கலர் ஐயா அந்த கேரள அரிசிம்பாங்க, மட்டை அரிசிம்பாங்க, கருப்பு கவனி, கம்பு, கேழ்வரகு எல்லாம் வாங்கி கொடுத்து இதில் கொஞ்சம் கூழ் கஞ்சிலாம் குடிச்சிக்கலான்னு சொல்கிறீங்க. ஆனால் அதை சமைச்சு கொடுக்கறதுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு நேரம் இல்லைங்களாம்மா. நாங்கள் வந்து உடல் நலத்தை பேணுவதில் தான் அதை வந்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம். ஆனால் அவங்களுக்கு வந்து அதில் அக்கறை இல்லாதனால தான் அதை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. ஆண்கள் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு ஜிம்முக்கு போகிறது, சிக்ஸ் பேக் வைக்கிறது, அதாவது ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிறோம், அழகையும் பார்த்துக்கிறோம், மனவளக்கலையில் வந்து உடற்பயிற்சிலாம் பண்ணுறோம். ஆனால் பெண்களுக்கு வந்து அதில் வந்து அதிகமாக ஈடுபாடு கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பெண்கள் வந்து காலையில் ஒரு ட்ரெஸ்ஸு, மதியம் ஒரு ட்ரெஸ்ஸு, நைட்டு ஒரு ட்ரெஸ்ஸுட்டு போட்டுக்கிட்டு அவங்களையே அழகுபடுத்திக்கிறாங்க. ஆனால் அந்த ஆயிலை மட்டும் அதே ஆயிலையே பொறிச்ச ஆயிலையே போட்டுக்கிட்டு எங்களுக்கு வந்து தொப்பை உண்டாக்குறதுக்கு ஒரு வழி வகுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்குது. ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக பேர் மெடிக்கல் செக்கப்பு அந்த மாதிரி எடுத்து ஒரு தற்காப்பு பண்ணி வச்சுக்கிறாங்க. 30 வயசுல இருந்தே ஆரம்பிச்சிடுவாங்க. ஹார்ட் செக்கப்லேருந்து எல்லா செக்கப்பும் எடுத்துடுறாங்க. ஆனால் பெண்கள் பாருங்க, அந்த பிரசவத்தில் கூட வழி இல்லாமல் குழந்தை பிறக்கணும்ட்டு முதல்ல அந்த ஊசி போடுறதுலேருந்து சிசேரியன் பண்ணி அது பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முதுகு வலி, பேக் பெயின் வந்து அதிகமாக வருது. இதுதான் எல்லாரும் இப்போ நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதில் வேற இல்லை, மனவளக்கலையில் வந்தாங்கன்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா 3 பேர் வந்து அப்புறம் பாருங்க, காலையில் வந்து அரசு மாதிரி சாப்பிட்றோம், மதியம் வந்து அமைச்சர் மாதிரி சாப்பிடணும், இரவு வந்து பிச்சைக்கார மாதிரி சாப்பிட்றோம்னு ஒரு பழமொழி இருக்குங்க. நோட் பண்ணி பிச்சைக்காரன்னு சொன்னேன். அப்புறம் நைட் எனக்கு சாப்பாடு கிடைக்காதுங்க. ஆனால் பாருங்க, பெண்கள் வந்து டைம் இல்லைன்னு சொல்லிட்டு காலையிலாம் சாப்பிட்றது இல்லைங்க, நைட்டு நல்ல வெளுவெளுன்னு வளர்க்குறாங்க. காலையில் சாப்பிடாம அவங்க போகிற ஒர்க் டைமில் ஸ்கூல், காலேஜ், ஒர்க்கு, ஆஃபீஸில் எல்லாத்துலேயுமே பாருங்க மயக்கம் வருது, தலைவலி இருக்குதுன்ட்டு இல்லை, பெண்களையே கொஞ்சம் அட்டாக் பண்ணி பேசணும் இல்லைங்க. அப்புறம் பாருங்க, ஆண்கள் வந்து சுட சுட தான் சாப்பிடுவோம், பெண்கள் வந்து அதை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. காலையில் வந்து வச்ச சட்னியை நைட் வரைக்கும் சூடு பண்ணி வைப்பாங்க. இட்லியை வந்து உப்புமாவை மாற்றணும் அடுத்த நாளுக்கு. இதில் பாருங்க, கம்பெனிக்காரருக்கு நல்ல லாபம். 2 அடியாக இருந்த ஃப்ரிட்ஜ் இப்போ 6 அடிக்கு வந்துருச்சு. டபுள் டோர், ட்ரிபிள் டோர், 4 டோர் வந்துருச்சு இப்போ. அந்த ஃபுட் கேபிட் மட்டும் இன்னும் பெண்களுக்கு அதிகமாக வரலைங்கய்யா. நாங்கள் வந்து அதை வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். பெண்கள் வந்து வரலன்னா அப்படி விட்டுறாங்க, அதை வந்து ட்ரை பண்ண கூட மாட்டேங்கிறாங்க. காலையிலேயே உடற்பயிற்சி செய்கிறது, மனவளக்கலைலாம் வரதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம ஆண்களுக்கு வந்து உடல்நலம் வந்து ஹெல்த்தி தாங்கய்யா. பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆண்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஐயா அதுக்கு பேச பெண்கள் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல் தான். டிவியில் ரிமோட்டை மாற்றி காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை பார்க்குறதுங்க. அப்புறம் பாருங்க, வாஷிங் மிஷினு, துணியை வந்து கல்லில் துவைக்க மாட்டாங்க. வாஷிங் மிஷினு, மாவு அரைக்கிறது, கோலம் போடுறது கொண்டு அந்த அச்சில் தான் போடுறாங்க. இப்போ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நடைமுறைப்படுத்தி எந்த பெண்களுக்கும் உடம்பு எல்லாம் சரி கரெக்டாக தான் இருந்ததுங்க. இப்போ பாருங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் மாற்றம் இருக்குதுங்க. இதெல்லாம் வீட்டில்
நடக்குதா? ஆமாங்கய்யா. ஐயா இல்லைங்க, நடுவர் ஐயாக்கே பாருங்க, அவர் ஆண் தான், 44 வயசு ஆகுது, 24 வயசு பையன் மாதிரி ட்ரெயினுமே அவங்க வந்து உடற்பயிற்சி செய்யறதுனால 24 வயசு பையன் மாதிரியே இருக்கிறாங்க. ஆக்டிவா இருப்பாங்க நடுவர் ஐயா எப்பவுமே. அப்புறம் பாருங்க, ஸ்போர்ட்லேயே பாருங்க, தோனி வந்து 43 வயசு ஆகுது, கிரிக்கெட் மேட்ச் விளையாட வர்றாரு. நம்ம மகதீஷ் ஐயாவுமே பாருங்க 96 வயசுலேயும் பிறந்தநாள் அன்னைக்கு வந்து உடற்பயிற்சி தெரிஞ்சு வந்திருக்காங்க. இதனால ஆண்களே உடல்நலம் பேணுவதில் அதிகம் அக்கறை காட்டுபவர் என்று தீர்ப்பளிக்குமாறு நடுவர் ஐயா எழுதி கொடுத்தது அவ்வளோதாங்க ஐயா. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. ஐயா ஐயா பெல்லடிக்க மறந்துட்டீங்க. இவங்க வந்து 4 பேர் எழுதி வச்சிருக்காங்க. பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். பாருங்க, இன்னைக்கு நீட்டு தேர்வு நடக்குது, அதில் கூட இந்த மாதிரி நம்ம வந்து பேசுகிறவங்க நல்லா எழுதுறதுலாம் நல்லா அந்த அளவுக்கு மெமரி பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்களாம் பேச வாழ்களுடன் இப்போ என்னதான் பயிற்சி பண்ணீங்க, ஒன்றுமே சொல்லலையே. ஏன்னா பெண்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க, பெண்களே தொழில் பயிற்சியும் நீங்க என்ன பயிற்சி பண்றீங்க, நாங்க என்ன சொல்றீங்க, சொல்லுங்க. வாழ்களுடன் மிக சிறப்பாக அவருக்கு தெரிந்த வகையில் துணை பேராசிரியர் பிரம்மசக்தி வேலையா அவர்கள் நல்ல சிறப்பாக பேசியிருக்காங்க. ஃபுல்லா குற்றச்சாட்டு தான் வந்திருக்காங்க. அதனால அதே அளவுக்கு குத்துற மாதிரி குற்றத்தை சொல்றாங்க. பிரம்மஞானி ராஜேஸ்வரி அம்மா அவர்களே வருகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, வேட்பை. நாம் இங்கு எடுத்திருக்கும் தலைப்பு உடல்நலத்தை பேணி பாதுகாப்பது ஆண்களா பெண்களா என்பதாகும். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, எதிரணி பேச்சாளர்களே மற்றும் அன்பு தமிழ் சொந்தங்களே, வணக்கம். நான் பெண்ணணியின் சார்பில் நின்று ஆரோக்கியத்தை மிகவும் பாதுகாப்பது பெண்கள் தான் என்பதை வலியுறுத்தி பேச வந்திருக்கிறேன். ஒரு பழமொழி சொல்றாங்க, வீட்டை நன்றா இருந்தால் நாடு நன்றாக இருக்கும். அந்த வீட்டை நன்றா வைத்திருப்பது யார்? பெண்கள் தான். குடும்பத்தில் உணவு,
உணவுமே பெண்களுக்கு கண்டிப்பா உண்டுங்க ஐயா. ஆண்கள் வந்து ஜிம்முக்கு போறாங்கன்னு சொல்றாங்க, உடற்பயிற்சி செய்றீங்க, எல்லாமே பண்றீங்க, ஓகே தான். இதெல்லாம் முடிச்சுட்டு காலை உணவை யாருக்கிட்ட வாங்கி சாப்பிடுறீங்க? பெண்கள் கிட்ட தானே. பெண்கள் தான் தட்டில் போட்டு வைக்கணும். அவங்க நேற்று அரைச்ச சட்னியும் இன்னைக்கு அரைச்ச சட்னியும் எல்லாம் கொடுக்கறது இல்லைங்க ஐயா. அதான் பிரிச்சிருக்குதே. இருந்தாலும் அப்படியெல்லாம் எந்த பெண்களுமே செய்ய மாட்டாங்க. ஏன்னா தன்னோட கணவன்
எப்படி சொல்லிடலாமா? இப்போ சொல்லிட்டு போலாமா? ஆமா. வாழ்க வளமுடன். அம்மா சொன்ன மாதிரி இப்போ வீட்டில் பிள்ளைங்கள்லாம் கிளப்பி சாப்பாடு சட்னிலாம் வச்சு அவங்க அனுப்பணும். அப்புறம் வர நம்மளும் உடற்பயிற்சி பண்ணோம்னா கொஞ்சம் எங்களுக்கு சிரமம் தான். அந்த கேப்பை ஒரு 1/2 மணி நேரம் எடுத்து ரெடி பண்ணோம். அதில் பிள்ளைகளை அடிச்சு முடிக்கிறது வீட்டுக்காரர் வந்துவார். நான் அடுத்த போடு எனக்கு அதை பண்ணித்தான் ஏதாவது சொல்லுவாங்க. அதெல்லாம் நிறைய இடத்துல நடக்கும், எங்கள் வீட்டிலே நடக்குது. அப்புறம் ஆயிரம் பசி ஆகிட்டுனா வேற அப்புறம் உடற்பயிற்சி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோதான். உடற்பயிற்சி பண்ணுறது அவங்க டைம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் ஆண்கள் வந்து ஒரு 60 வயசுல ரிட்டையர்ட் ஆகிடும். அப்புறம் வேலைக்கு போகிறதுல எல்லாம் பண்ணுறதுல சும்மா இருக்கும். ஆனால் நம்ம அனுப்புறப்ப அவங்க வந்து சமைச்சு போடுறாங்க. எங்கே அனுப்புறவரை வேலை அனுப்புறவரை அவங்க சமைச்சு போடுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்றும் ஆரோக்கியம் வருது. நான் என்ன சொல்றேன், சிலிண்டரை விட கரண்ட் எடுத்துருக்கு அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப அதனால பெண்களுக்கு வந்து டைமிங் அப்படி இருக்குது. ஆனாலும் அவங்க செய்யற வேலையே வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணாங்க. அதில் ஓடுறாங்க, அது சட்னி வைக்கிறது, அதை பண்ணுறது வாங்குறது எல்லாமே ஒரு பெரிய வேலை. அதனால அவங்க உடலுக்கு வந்து கண்டிப்பாக எப்போதுமே நல்லா இருக்கும். ஆண்கள் வந்து நம்ம பண்ணால் அதை உடற்பயிற்சி பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரி, நம்ம தேவையில்லாத சாப்பிட்றோம், வாட்டர் போனால் அந்த ஒரு அதெல்லாம் பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதனால் அவங்க கண்டுக்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் அவங்க கரெக்டாக நமக்கு வெளியே விஷத்துல தான் ரசத்தில் தான் உடம்பு வந்து கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் காப்பாற்றப்படுதுமா. அதனால் அம்மா வந்து கரெக்ட் தான். நன்றி, ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டு கார்த்தீஸ்வரி அம்மா. அடுத்ததாக ஆண்களே தான் அப்படிங்கிறதுக்காக துணை பேராசிரியர் மணிகண்டன் ஐயா அவர்கள் சாரண பாப்பையா என்ற மணிகண்டன் ஐயா பூசணியா முடிச்சதுக்கு பண்ணிடுங்க. வாழ்க வையகம். ஐயாவுடைய ஒரு நிமிஷம் ஐயாவுடைய கிறிஸ்டி சொல்லிக்கிறேன். ஐயா வந்து 12 வருஷமா சிங்கர் டெய்லரா அப்படி இருந்து இப்போ துணை பேராசிரியராக இருக்காரு. இதெல்லாம் பயங்கரமா மிஷன் பிஓவா இருந்து எல்லாத்தையும் அப்படியா இந்த மாதிரி தொழிலதிபராக இருக்காரு. என் பேர் சொல்லி மறந்துடும். சரி சரி, நீங்க எல்லாம் பேச முடியுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று சர்வதேச யோகா தின விழாவிற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்று உடல் நலம் பேணுவதில் அதிக அக்கறை காட்டுவர் ஆண்களை பெண்களை. முதல்ல சொல்லிட்டு ஆண்களே தாங்க, ஃபர்ஸ்ட் ஆண்கள் தான் இருக்கு. அதோட என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து உலக தந்தையர் தினம். அதாவது தந்தையர்கள் வந்து அதாவது எங்கள் அப்பாவுக்கும் என்னை போன்ற அனைத்து அப்பாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உடல்நலத்தை பேணி காப்பதில் ஆண்களே சிறந்தவர் என்று நடுவர் ஐயா நீங்க தான் சொல்லுவீங்க. கண்டிப்பா ஆண்களே தான் சொல்லுவீங்க. கண்டிப்பா கொடுத்துடலாம். உணவே மருந்தே உணவுன்னு திருமூலர் சொல்லியிருக்கிற வாக்கினங்க. அளவோடு உண்டால் உடலை வந்து ஜீரணிப்பு உறுப்புகள் ஜீரணிக்கும், அதிகமாக உண்டா உணவு வந்து உடலை ஜீரணிக்கும் சொல்லி என்ற மகரிஷி தத்துவத்துக்கு நீங்கி இல்லைங்க. அளவோடு உணவு உண்டால் உடலை வந்து உறுப்புகள் ஜீரணிக்குங்க, உறுப்புகள் வந்து ஜீரணிக்குங்க. அதிகமான உணவு உண்டா உணவை வந்து உடலை ஜீரணிக்க மாட்டாங்க. அப்படி சரிங்க, தெரிஞ்சுக்கிறீங்க ஐயா. இது ஏன் இந்த உடலில் பேணுவதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அக்கறை ஆண்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, நாங்கள் வந்து டெய்லி உடற்பயிற்சி செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிங்க போங்க அப்படின்ற அசால்ட்டாக சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் இருக்கிற இடத்துலையும் சரி, நாங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வீட்லையும் சரி, நாங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் எங்கள் பிள்ளைகளும் மகன்களும் சரி, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சரி, நண்பர்களும் சரி,
எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது தனி மனித அமைதி, அதாவது சுய கட்டுப்பாடோடு இருந்தால் அதை வந்து எங்களோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால வந்து எங்கள் உடலை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நாங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் பண்ணிட்டு இருக்கீங்க. வீட்டில் உள்ளவங்க அவங்க எப்போ ஆப்போசிட்டாக தாங்க இருப்பாங்க. எல்லாருமே ஆப்போசிட்டாக தாங்க இருப்பாங்க. ஐயா இடையில எழுதி வச்சிருக்கீங்க. ஆனால் ஏதோ ஃபர்ஸ்ட் படிக்கிறது தெரியலீங்க. ஐயா கண்டிப்பா கண்டிப்பா ஐயா, ஒரு ஆண் பிறந்த வந்து 16 வயசுல ஆர்மிஸ் வருதுங்கய்யா. 40 to 45 வயசுல இருக்கிற பிக்சர் கொடுங்கனால என்ன ஆகுதுன்னா ஆரோக்கியம் போயிடுதுங்க, முடியெல்லாம் கொட்டி போயிடுது. நல்லா இருக்குங்க. அதுக்கு தாங்க ஐயா நம்ம செயலாளர் பொருளாதாரம் வந்து அப்படி சொல்றது இல்லைங்க அப்படின்னு. சரிங்க, அவங்க ஏதாவது ஒரு ஆரோக்கியமா எக்ஸசைஸ் பண்ணி எடுத்துக்காட்டுன்னு சொன்னா அவங்கள தான் சொல்ல வேண்டியதாக இருக்குங்க. அது சொல்றீங்க. சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியம் வந்து எப்போ போகுதுன்னா 40 to 45 வயசுல இருக்கிற பிக்சர் பொருள், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தோட சூழ்நிலை, பொருளாதாரம் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும். குடும்பத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். ஆனால் வந்து பெண்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஷன் போயிடுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உணவில் வந்து ஒழுங்குமுறை இல்லைங்க. அவங்க உடம்பை வந்து எக்கச்சக்கமாக வளர்க்கணும். அந்த உடலை குறைக்கிறதுக்காக ஜிம்முக்கு போவோம். என்ன பண்ணா ஒரு 10,000 to 5,000 கட்டிடுறது. அது என்ன போகுதுன்னா அந்த 10,000 to 5,000 கட்டும் போது ஒரு நாள் போகிறாங்க. இந்த பியூட்டிஷன் போயிட்டு வந்துடுறாங்க இல்லையா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்க ஹேர் என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்க ஹேர் என்ன பண்ணுறாங்க, வேலையை மறுபடியும் கீழே அப்படியே வேலையை பண்ணி விட்டுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்க. இது வந்து முகத்துக்கு இருக்குங்க, அவங்க குறை சொல்லிங்க. ஆனால் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உடலை பாதுகாக்கிறதுக்காக போய் ஜிம்முக்கு போயிட்டு அங்கேயும் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் ஜிம்முக்கு போயிடறாங்க. உள்ள பணம் 10,000 கட்டி போனதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பு அந்த ஆங்கிள் கணக்கில் இருக்குங்க. அங்கேயும் வந்து ஒரு பிங்க் கலர் காட்டுறாங்க நம்ம முகத்துக்கு அந்த மாதிரி. உடனே வந்துடுறாங்க, வந்து அங்கே பிங்க் இல்லைங்க, அது பண்ண முடியல அப்படின்னா அந்த 10,000 போச்சு. இதே வந்து நம்ம இதெல்லாம் போய் ஒரு 5,000 கட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வச்சுக்கலாங்க. அந்த முடிவெட்டுறதுக்கே நாங்கள் 200 தாங்க செலவு பண்ணுறோம். ஆமாங்க, நாங்கள் முடிவெட்டுறதுக்கு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு 500 முடிங்கயா, அதாங்க 500 முடிக்கு வந்து 200 தாங்க செலவு பண்ணுறாங்க. இவங்க 30 முடிக்கு ஐயா, 30 முடிக்கு 5,000யா கல்லிங்க. நடுவரையாட்ட ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறேங்க. அடுத்த டைம் கண்டிப்பாக நமக்கு ஒரு மருத்துவம் ஐயா, அடுத்த டைம் வந்து நம்ம பட்டிமன்றத்தில் நடத்தும்போது கருத்தரங்கு நடக்கும்போது ஒரு மருத்துவர் கண்டிப்பாக வேணுங்க. ஆமாங்க, ஏன் கேட்டீங்கன்னா இல்லைங்க எம்பிபிஎஸ் கொண்டு வந்துடுறாங்க, இல்லைன்னா சித்த அந்த மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. நம்ம மனவளக்கலைக்கு நிறைய விஷயம் சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து இப்படி வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியை நிறைய சொல்கிறாங்க, சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் ஒரு டாக்டர் சொன்னால் தான் கேட்பாங்க, நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடம்புல, நல்லா சத்தான பொருள் சாப்பிடுங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் ஒரு சத்தான பொருள் வாங்கி போனால் என்னன்னா சொல்லுவோம், அப்படி நீங்கள் இது கொஞ்சம் சமைச்சு கொடுமா, அது குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஹெல்த்தாக இருக்கும், டெய்லி ஒரு டம்ளர் போட்டு ஏன் உங்களுக்கு கை இல்லையா, வச்சு குடிக்க மாட்டீங்களா, வாங்கிட்டு வந்து போட்டால் போதுமா, யாருக்கு கொடுக்கும்போது கை ஐயா அதுதான் கேட்பாங்க. அடுத்தது கையை கட்டிட்டு வந்துடுறீங்க, அடுத்த டைம் அங்கேயே கையை கட்டிட்டு வந்துடுறீங்க, அப்படிதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஆமாங்க, அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பை வந்து உடற்பயிற்சி டெய்லி செய்யணும், அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கணும். நம்ம பிள்ளைகளும் வந்து நம்மளை பார்த்தா எல்லா ஒரு விஷயமே கற்றுக்கிறாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கணும், ஒரு தேவைகளை பூர்த்தி செய்கிற இடத்துல இருக்கணும். நம்ம அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னா மனவள கலையில் இருக்க உடற்பயிற்சி வந்து காயக்கல்பத்தை டெய்லியுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கணுங்க. அப்புறம் ஏன் கண்டிப்பாக பண்ணிட்டு இருக்கீங்க, வீட்டில் பண்ணி கணக்கில் டைம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயா 59 கிலோ
ஆமாங்க ஐயா. இன்னொரு விஷயம், ஆண்களின் மனதுங்கய்யா, ஆண்களின் மனது இட்லி மாதிரி 2 பக்கம் வெள்ளைங்க. பெண்கள் மனது அப்படி ரோசை மாதிரி இடிந்த மனமான அது இல்லைங்க. ஒரு பக்கத்து வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கத்து கருப்பு. அப்படி இல்லைங்க. ஒரு பக்கத்து வெள்ளையா இருக்கும், ஒரு பக்கத்து கருப்பா இருக்கும். அது எப்படின்னா நம்ம அதை பார்க்குறீங்க, சில விஷயங்களை சொல்ல முடியாதுங்க, சில விஷயம் சொல்றாங்க. ஐயா ஒன்றும் இல்லைங்கய்யா, நம்ம பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பேர் காலத்துலையும் சரி, வயசு வந்த காலத்துலையும் சரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்ற காலத்துலையும் சரி, இந்த உளுந்த கஞ்சியெல்லாம் வந்து குடிக்க சொல்றாங்க, ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. ஆனால் அதை வந்து அவங்க செய்ய மாட்டாங்க. இதே நம்ம உளுந்தோட சாப்பிட்டோம்னா நீ என்ன போட்டு சாப்பிட முடியும், குழந்தைய யார்தான் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு. நான் உளுந்தோட சாப்பிட்றது என்னையா பிரச்சனை? அது உங்க வீட்டு பிரச்சனை. சரி அதுக்கு வேண்டாம். இல்லைங்க, பொதுவாக கண்டிப்பா கண்டிப்பா. ஐயா ஆண்கள் வந்து இந்த பிற படைப்பு வந்து இயற்கையோட இறைவன் படைப்பு வந்து ஆண்கள் எப்பவுமே அழகு இல்லைங்க. பெண்கள் ரைட்டுங்க. ஆனா எல்லாரும் சொல்லும் போதுங்க, நம்ம இந்த பிரபஞ்சத்தில் பிறந்திருக்கோம், இந்த பிரபஞ்சத்தோட அழகு படைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் தாங்க. என்னால அடிச்சு சொல்ல முடியுங்க ஐயா, அடிச்சு சொல்ல முடியுங்க ஒரு மனிதன். ஐயா இந்த வாழாம ஜெயிச்சவங்கடா சொல்லி சொல்றாங்க. அந்த மாதிரி பாஸ்மார்க் வாங்கி நான் வந்து பாஸ்மார்க் வாங்கி வந்து ஆமாங்க ஐயா, வாழாம ஜெயிச்சவங்கடான்னு சொல்லி ஒரு பாஸ்மார்க் ஐயா படிச்சு ஆமாங்க இருக்குங்க. படிச்சுட்டு பாஸ்மார்க் வாங்கிங்க அந்த அரங்கத்துக்கு வந்துருக்கீங்க. அந்த மாதிரி இருக்குங்க. நம்ம கொடுக்குறேன் பயிற்சி நம்ம மாணவர்கள் எல்லாமே இருக்குதுங்கய்யா. உணவில் வந்துங்கய்யா, ஆமாங்க ஐயா, பாயிண்ட் மறந்துங்க ஐயா. உணவில் வந்து ஆரோக்கியம் மட்டும் இல்லைங்க, சர்வீகம் மட்டும் இல்லை, உணவில் வந்து ஒழுக்கம் வேணும். உணவில் வந்து ஒழுக்கம் வேணும் கண்டிப்பா. இதை வந்து பெண்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். சரிங்களா? கேட்டுக்கொள்ளுங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க, அது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பூரி சுடுவாப்பிங்க. ஃபஸ்ட்டு எங்கள் மச்சான் வருவார். என்ன பண்ணுவாங்கன்னா 2 பூரி சுடுவாப்பிங்க. என்ன 2 பூரி சுட்டுட்டு சட்னியை போட்டு கொடுத்து ஆஃப் பண்ணிடுவாங்க. அடுத்து நான் வருவாங்க. ஐயா இருக்கீங்க, சட்னி இருக்கீங்க, உருளைக்கிழங்கு குருமா வச்சுக்கலாம், பட்டாணி குருமா கூட வச்சுக்கலாங்க, வசதி போட்டு வச்சுக்கலாங்க. அடுத்துங்க நான் வருவேங்க. அம்மா என்னம்மா செஞ்ச நாங்கள் இருங்க, அடுப்பு பார்க்க வச்சு மறுபடியும் 2 பூரி போடுறோம். அதை நான் சாப்பிட்றேன். ஐயா இருக்குதுங்க, இன்னும் இருக்குங்க, டைம் கேட்டு பேசுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க, எண்ணெய் மறுபடியும் சூடு பண்ணீங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு சூடு பண்ண நினைங்க, அதே ஒரு நோயாக வந்துருக்கு. உடலில் இருக்கிற நோய் வரக்கு, அதிகமாக நோய் வரக்கு அந்த மாதிரி இருக்குதுங்க. வாரம் வாங்கி 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி கொடுத்துருங்க. 1 லிட்டர் 2 லிட்டர் வாங்கி சூடு பண்ணி பண்ணுறது வந்து அவங்களோட பண்ணிட்டு இருக்காங்க. சூடு பண்ணி ஏமா சூடு பண்ணுறேன், அந்த எண்ணெயை மறுபடியும் வேற எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ பண்ணிக்கிறீங்களா, நீங்கள் சூடு சாப்பிட்டுருக்கீங்க. அதனால தான் ஐயா ஹோட்டலில் வந்து சமையல்காரங்க வந்து ஆண்கள் தாங்க. அதனால நல்லா இருக்கு. ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தோடையும் ஒரு நல்ல இப்போ வந்து ஒரு நல்ல தெளிவான ஒரு மனது வேணுங்க. அதுக்கு தாங்க ஆண்கள் மனது அழகுன்னு சொல்றீங்க. இது வந்து இல்லைங்க, போயிட்டு கரெக்டா இருக்குங்க. உடல் நலம் வந்து ஐயா, உடல் நலத்தின் பேணுதல் வந்து அதிக அக்கறை உடல் ஆண்கள் சொல்றாங்க. எங்கள் உடலையும் மனதையும் வந்து நாங்கள் வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனால தான் அதான் ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் நாங்கள் எங்கள் சுற்றியுள்ள அனைவரும் சரி, எந்த ஒரு செயலையும் சரி எங்களால் திறமையும் சமாளித்து செய்ய முடியுங்க. சரிங்க வெளில அடிச்சுருங்க ஐயா, வெளில அடிச்சுறாங்க, எப்படியா அடிச்சுறாங்க. நடுவையா அவர்களே அடுத்தவரை மருத்துவர் வேண்டும் என்று வேண்டிகள் கண்டிப்பாங்க. சரி 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 சொல்றேங்க ஐயா. இல்லைங்க, உண்மையா உடல் நலத்தை வந்து பெரிதும் பார்க்க வந்து நான் இப்போ வந்து இந்த மனவள கலையில் வந்து கிடையாது 2 வருஷம் 3 வருஷம் ஆகி போகிறேன்.
ஒரு நல்ல திறம்பட ஆரோக்கியமாக வச்சிருந்தால தான் எல்லா ஒரு பிரச்சனையும் வந்து சரி செய்ய முடியுதுங்க. எங்களால் திறம்பட சமாளிக்க முடியுது, குடும்பத்தை பார்க்க முடியுது, சமுதாயத்தையும் பார்க்க முடியுதுங்க, இங்கே வந்து நின்று பேச முடியுதுங்க. எனவே வந்து வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்து கண்டிப்பாங்க வாய்ப்பளித்தவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம். மனசுல என்ன எல்லாத்தையும் கொண்டு கப்பு கொடுக்குறாரு. மிக சிறப்பாக இந்த தலைமை விட்டு மாறாமல் உடல் நலத்தை பேணி காப்பதில் பெரிய அக்கறைப்படுத்துவது, அடுத்தது ஆண்களாக நிரூபித்து மிக அற்புதமாக பேசி எடுப்பேர் அந்த அளவிற்கு பேசப்பட்ட நமது பாப்பையா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக பெண்களை தான் யாரா நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக வெண்ணரசி அம்மா அவர்கள் படிக்கிறாங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உடல் நலம் பேணி அதிகம் காப்பது உடல் நலம் பேணுவதில் அதிகம் அக்கறை காட்டுபவர்கள் பெண்களே. உடலினை உறுதிசை மற்றும் உடம்பார் அழி உயிரார் அழிவார் என்ற உயர்ந்த தத்துவங்களின் அடிப்படையில் உடலை பேணி காப்பதில் பெரிதும் பொறுப்புடையவர்கள் பெண்களே. ஆடுகின்ற உலகிற்கு அச்சாணியாய் விளங்கும் நடுவர் அவர்களே. அவையோரை கவரும் வண்ணமாக வாதாட வந்திருக்கும் எதிர் அணியரே. தமிழ் நெஞ்சங்களே, அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். உடலினை உறுதி செய் என்றார் பாரதியார். அந்த உடலை ஒரு நந்தவனமாக பேணி காப்பதை ஆண்களை விட பெண்களே முதலிடம் வகிக்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு கட்டளை இடுறதுமே ஒரு பெண்கள் தான். அதை வந்து ஒரு மருந்தா மாத்துறதுமே ஒரு பெண்கள் தான். சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள்லேருந்து கணவர்லேருந்து முதியவர்கள் வரையிலுமே கணவனுக்கு என்ன கொடுக்கணும், குழந்தைகள் என்ன சாப்பிடலாம், ஒரு முதியவர் என்ன சாப்பிடணும் அதை தீர்மானிப்பதுமே ஒரு பெண்கள் தான். தாயாக உடல் வளர்க்கும் தியாகம். ஒரு உயிரை தன் உடலுக்குள் சுமந்து குருதியை பாழாக மாற்றி உலகிற்கு ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை கொண்டு வரும் உன்னத உடற்பேணல் பெண்களால் மட்டுமே சாத்தியம். பிறப்பு முதல் வளர்ப்பு வரை ஒரு குழந்தை உடல் நலத்திற்கு தாயே முழு பொறுப்பு. ஒரு குழந்தை நம்முடைய வயிற்றுல உருவாகுது அப்படின்னா அந்த குழந்தை வளர்ற வரைக்கும் அடுத்த தலைமுறைக்கு உடலை வந்து பேணி காத்து அதை நோய் இல்லாமல் வளர்க்கறதுமே பெண்கள் தான் முழு பங்கு வகிக்கிறாங்க. குடும்பத்தில் ஆரோக்கியம் அச்சாணி. ஒரு வீட்டில் சமையலறை. ஆரோக்கியத்தின் முதல் புள்ளி சமையலறை. காய்கறி, கீரைகள், சிறுதானியம், பாரம்பரிய உணவு அதை சமைச்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்கள்லேருந்து ஹாஸ்பிட்டல் நோயாளிகளாக இருந்தாலுமே அதை எப்படி நம்மளால் சரி செய்ய முடிக்கிறது உணவு பழக்கத்தின் மூலயமா அடிப்படையாக கொண்டு வருவது பெண்கள் மட்டுமே. எதிர் அணியர் சொன்னார்கள் ஃப்ரிட்ஜ் 2 டோர் வச்சுருக்காங்க, 4 டோர் வச்சுருக்காங்கன்னு. கடைகள் எல்லாம் மூடிடுச்சு. அப்போ வந்து பெண்கள் வந்து அவசரமாக வெளியூருக்கு போகிற சூழ்நிலை வருது. சமைச்சு 4 நாளைக்கு தேவையானது எங்கே சமைச்சு வைப்பாங்க ஆரோக்கியமான உணவாக இருக்கட்டும். அதற்கு ஒரு ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போது கடைகள் இல்லாமல் அவங்க கடைகள் இருக்குது. அப்போ ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றாங்க. ஒரு 4 டேஸ்க்கு அந்த அம்மா ஊர்லேருந்து வரும்போது என்ன சொல்லுவாங்க, எனக்கு என்னமோ தெரியல, வயிறு வலிக்குது, எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உடலை வந்து சரியாக பேணி காக்காதனால தான் அந்த இடத்துல ஒரு பெண் இல்லை. அந்த பெண் அந்த இடத்துல இருந்து சமைச்சு கொடுத்துருந்தா அப்படின்னா ஒரு ஆண்களுடைய உடம்பை வந்து ஒரு பெண்களால் பாதுகாக்க முடிகிறது. ஆமாங்க ஐயா. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் அதிகமாக கடையில் தான் ஃபுட்டு சாப்பிடுவார். நாங்கள் வீட்டில் சமைப்பேன், ஆரோக்கியமாக சமைப்பேன். அவர் ஒரே வார்த்தையாக சொல்லுவார், இந்த டேஸ்ட் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது பத்திய சாப்பாடு 20 நாளானாலும் சரி 30 நாளானாலும் சரி அந்த பத்திய சாப்பாடு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். எங்கள் மாமியாருக்கு வந்து சுகர் இருக்குது, அவங்களுக்கு வந்து ஹை ப்ரெஷர் இருக்குது. அவங்க நான்வெஜ் அதிகமாக சாப்பிடுவாங்க ஐயா. அப்போ வந்து டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி டாக்டர் சொல்லுவாங்க நீங்கள் இது சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது, உங்களுக்கு வந்து அதிகமாக சுகர் இருக்குது அப்படின்னா. அப்போ எங்கள் மாமியார் சொல்லுவாங்க
கணவருக்கு ஏப்ரல் மாசத்துல உடம்பு ஃபுல்லா அலர்ஜிங்க ஐயா. அவங்க வந்து வேக்கூறு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே இறந்துட்டாங்க, ஒரு மாசமாவே கிட்டத்தட்ட. அப்புறம் அவங்க மனைவி வந்து இது என்னன்னு விசாரிக்கும் போது ஒரு ஸ்கின் ப்ராப்ளமான ஒரு அலர்ஜி. அப்போ வந்து அந்த மனைவி வந்து என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது அதுக்கு ஒரு தீர்மானம் வச்சாங்க. இப்போ கிட்டத்தட்ட 80 நாள் ஆக போதுங்க ஐயா, இன்னும் தாளிப்பு இல்லாத சாப்பாடு தான் சாப்பிட்றாங்க. அந்த தாளிப்பு இல்லாத சாப்பாடுனால தான் அந்த ஐயாவுக்கு இப்போ உடம்பு சரியாயிருக்கு. அவருக்கு கரெக்டாக வயசு பார்த்தீங்கன்னா 42 வயசு தான். உடற்பயிற்சி பண்ணி சரியாகவே இல்லை. அந்த சாப்பாடுனால தான் அவங்களால குணப்படுத்த முடியுது. அவங்களுக்கு உடற்பயிற்சி சொல்லி கொடுப்பேங்க ஐயா, இருந்தாலும் நமக்கு கண்ட்ரோல் இல்லை. நான் நான்வெஜ்ஜே அதிகம் சாப்பிட்றது இல்லைங்க ஐயா. நான் கிட்டத்தட்ட 26 வருஷமா நான் சுத்தமாக நான்வெஜ் சாப்பிட்டது இல்லைங்க ஐயா. நான் என் பையன் பிறந்ததுக்கு மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் நான்வெஜ் சாப்பிடாதனால தான் என் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்னு நான் சொல்வேன் கண்டிப்பாக. நடுவர் அவர்களே, ஆண்கள் என்ன செய்கிறார்கள்? உடலை வளர்த்தோம் உயிரை வளர்த்தோம் என்று திருமூலர் சொன்னதை ஹோட்டலில் சாப்பிட்டு தொப்பையை வளர்த்து என்று மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்றீங்க? ஆண்கள் வார இறுதி நாட்களில் மட்டுமே உடற்பயிற்சி என்று கிளம்புவார்கள். ஆனால் பெண்கள் விடியற் காலையில் எழுந்து கோலம் விடுவது முதல் தொடங்கி தங்கள் அறியாமலையில் உடற்பயிற்சியை செய்து உடலை பேணி காக்கிறார்கள். மன ஆரோக்கியம் மற்றும் உடற்பயிற்சி. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் யோகா, உடற்பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றில் தங்கள் அன்றாட வாழ்வில் இணைந்து உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக பேணி காத்துக்கொள்வது பெரும் பங்கு வகிப்பது பெண்களே. ஐயா, இந்த மனவளர்ச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என் மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கோவப்படுவேன். அந்த ட்ரெஸ்னால என்னோட முடி கொட்டு ஸ்கின் அலர்ஜி வருங்க ஐயா. இந்த தியானத்தின் மூலயமா உடற்பயிற்சி மூலமே இப்போ என்னோட ஸ்கின் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கு நானே முழு உதாரணம். ஒரு குட்டி கவிதை. உடலே என் கோயில், இயற்கை தந்த பேரழகு பெண்ணே, உன் உடம்பு வலிமை சேர்க்கும் ஆரோக்கியமே உனது முதல் அங்கம். விடியலின் புன்னகையும் விழுவாத உறுதியும் உடலை காக்கும் உடற்பயிற்சியும் உனது தினசரி வழக்கம். புன்னகை பூக்கும் முகத்தின் பின்னே புயலென எழும் உடல் வலிமை. நடமாய் இருப்பாய் என்று இனிமேல் உடலை பேணி காப்பது உலகை ஆடும் பெண்ணின் ரகசியம். அழகான ஆரோக்கியமான வாழ்வே அவள் அடைந்த பெரும் வெற்றி. இந்த வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்பான பேச்சு. அதாவது எந்த ஒரு வீட்லேயும் நம்ம உடம்ப பேணி காக்கணுங்கிற ஒரு எண்ணங்கள் நமக்குள்ளே வந்தால் தான் அதை வந்து செயலுக்கு கொண்டு வர முடியும். அது அவரவருக்கு எண்ணங்கள் வரணும். என்ன வேலையாக இருந்தாலும் அந்த நேரம் கண்டிப்பாக உடற்பயிற்சி பண்ணணும். தேவையுள்ளதை சாப்பிடணும், தேவையில்லாத சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம சமூகம் ஏன்னா சமூகமே தண்ணி குடித்தாலும் 40 மில்லி 5 கிராம் அது கணக்கு பண்ணி தான் குடிக்கிறாரு. அதனால அந்த மாதிரி ஒரு பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தணும். சரி, அந்த மாதிரி வந்து தண்ணி குடிச்சாலும் இப்படிதான் குடிக்கணும், குடிக்கக்கூடாது அந்த மாதிரி. ஆனால் அது அவரு அப்படி பண்றாரு. எனக்கு அணில் மட்டும் அவர் தான் பண்றாரு. அதனால அதை சொல்றேன். ஏன்னா ஒருத்தர்கிட்ட ஒரு பழக்கம் வேணும். நம்ம எல்லா விஷயத்துலையுமே நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடா அளவு முறை. விஷத்தை குடிச்சாலும் அதாவது 100 மில்லி விஷம் இருக்குன்னா அது ஒரு சொட்டு பைசா பாதிக்காது. அதனால அப்படி இருந்தாலும் சொல்றேன். அப்படி டெஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி எதுவுமே அளவு முறை தான். மகிழ்ச்சி என்ன சொல்றாரு? எதுவுமே அளவு முறை அப்படிதான் சொல்றாரு. சாப்பிடாம இருக்கலாம், சாப்பிடு, அளவு சாப்பிடு சொல்றாரு. எதுவுமே வேண்டாம்னு சொல்லலாம். ஆசையை கூட நீ வந்து ஆசைப்படாதுன்னு தான் சொல்றாங்க. ஆசையை சீரமைச்சுதான் சொல்றாரு. எல்லாம் அளவு முறையா இருந்தா அது எல்லாம் ஓகே தான். அதே உடற்பயிற்சியா இருந்தாலும் அளவு முறை தான். காலையில் ரொம்ப நாளாக டெய்லி தான் ரொம்ப சிக்கலாகிடும். அதனால மகிழ்ச்சி எளிய முறை உடற்பயிற்சி கொடுக்காரு. சரியா? உடற்பயிற்சி பண்ணால் என்ன நடக்குன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அவனை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, எல்லாரும் கடைபிடிக்கணும். நன்றி, வாழ்வுடன் நிச்சயமாக நன்றி, வாழ்வுடன்.
அடுத்ததாக காதல்பேட்டை பாஷாபாய் துணை பேராசிரியர் பாஷாபாய் என்ற முருகேசன் அவர்கள் ஆண்களை தான் நாங்கள் கரெக்டாக எங்களுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக நல்ல அழகாக வைத்துக் கொள்வோம் என்பதற்காக பேச வருகிறார். வாழ்க வளமுடன். உடல் நலம் பெறுவதில் ஆண்களா பெண்களா? ஆண்களே என்று இந்த ராஜஸ்ரீயமா பேசினாங்க. போதை பழக்கம், போதை பழக்கமே வந்து பெண்களாக தான் உருவாக்கணும். பெண்களாக தான் போதை பழக்கமே வரும். அடுத்தது வந்து அவங்க வீட்டுக்காரர் வரையில பூ சொல்லி இது அழகாக பார்க்கலாமா? அந்த அழகே தான் நம்மளுக்கு ஆபத்து. ஒரு உடல்நிலை சரியில்லாத போது அவங்க உடல்நிலை சரியில்லாத போது ஆண்கள் தானே அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்காங்க. தண்ணி கொடுக்குறாங்க, காஃபி கொடுக்குறாங்க. ஆண்கள் செய்யாம யார் செய்வாங்க ஒரு குடும்பத்தில்? அது அவங்க அரசுங்க. அவங்க வந்து உதவி செய்யாமல் உள்ளவங்களை வந்து உதவ முடியாது. ஆண்கள் உதவி ஆண்கள் உதவி இல்லாம இவங்க வந்து இங்கே உட்காந்துக்க முடியுமா? சொல்லுங்க. அவங்க வீட்டுக்காரர் வர முடியுமா? ஆண்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அழகுக்கு வந்து லிப்ஸ்டிக், மை இதெல்லாம் போடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் அதை வந்து அவங்க உடல் கேளுங்க. அப்படி இப்போ பார்த்தா வீட்டில் முக்கியமாக வந்து பெண்கள் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அதனால அந்த பெண்கள் தான் வந்து நம்ம பயிற்சி மையத்துக்கு கொண்டு வந்து பயிற்சி கொடுத்தா அவங்க வந்து அந்த சூசைட்ல தவிர்க்கலாம். நீங்க வந்து ரசம் எது சாம்பார் எது ஒரே மாதிரி வச்சு அவங்க என்ன வெளியில போய் சாப்பிடுவாங்க. நீங்க நல்லா முறையில் நீங்க நல்லா டேஸ்டா செஞ்சு கொடுத்தா அதே மாதிரி வரும். இப்போ மாட்டாங்கல்ல. மாமியாருக்கு தோசை சுடா திருப்பி போடா வேகமாக மாமியார் சாப்பிட்டு மாமியாருக்கு தோசை சுடும்போது அதை வேகமா பேசி போடா வேக மாட்டேங்க, அதை திருப்பி போடா வேக மாட்டேங்க. அந்த அளவுக்கு என்னுடைய எண்ணம் இருக்கு மாமியார் இருக்குல்ல. சரி, மழை நேரம் சொல்றாங்களோ அந்த இதுல தண்ணி அதிகமா இருக்கும். அது அவங்க மனசு அவர் வீட்டுக்காரர் இது வேணா நான் வெளியே போய் சாப்பிட்டேன்னு போய் வர சாமி ரெண்டு அவங்க வந்து சொல்ல வந்த வகையில் ஆண்களே என்று என்னுடைய நீங்க பண்ற வேலையால அவர் ஓடுறாரு. கொஞ்சம் ஆண்டவர்கள் வரும்போதே சின்ன சின்ன நோட்ஸ் எடுத்ததனால் அதிகமாக பேச முடியாத யாரும் அடுத்த வாட்டி கொஞ்சம் அதிகமாக பேசி உங்களை எல்லாம் மகிழ்விக்கிறேன்.
கௌசல்யாமா வர்றாங்க துணை பேராசிரியர். எதுக்காக சொல்றேன்னா, ஒவ்வொருத்தங்க வீட்டில் வந்து சிமத்தை தவிர்க்கக்கூடிய ஒரு கருவி, அது வந்து அந்தந்த வீட்டில் ஆணுக்கு பெண்ணா பெண்ணுக்கு ஆணாவும் அந்த மாதிரி ஒரு கருவி இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து அது வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது விட்டுருவாங்க. அதை வச்சு நீங்க பண்ணிட வேண்டியதான். இப்போ இதுக்கு வந்து உதாரணமா மகிழ்ச்சி ஒரு இதில் சொல்லியிருக்காரு. அவர் கூட ஒரு மெடிக்காமலர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து அவரோட வயசு கம்மி. அப்போ ஒரு நாள் வந்து இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் டக்குன்னு போட்டு ஒரு சமயத்துக்கு பேச்செல்லாம் முடிச்சு தெரியாது. அது பொதுக்கூடத்துக்கு பேச போகிறேன், அங்கே போகிறேன் போகிறேன். நான் அதெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்து வேண்டியிருக்கு, உங்களுக்கு காலி பண்ணிட்டு வர வேண்டியிருக்கு, தூக்கிட்டு ஓடிட்டு வர வேண்டியிருக்கு. நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி போகட்டாரமா மகிழ்ச்சிங்க ஒரு மெடிக்காமலர் சொல்லி. உடனே அங்கே இருக்க முடியாம எப்படி பேசுகிறேன் உருவ பார்த்து அப்படின்னு சொல்லி வேலை எடுத்து சொல்லி சின்ன சாமியா எல்லாருமே சொல்லிட்டாங்க. உடனே மகிழ்ச்சி அதிலே விட்டுருங்க. இந்த குடும்பத்திலையும் ஒவ்வொரு கருவி சின்னத்தை இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு இவர் மட்டும் தான் இருக்கிறாரு. ஆனால் அப்பப்போ அந்த சின்னமத்தான் நான் இவரை தான் சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்ட்டு அவர் மகிழ்ச்சி வந்து சொல்லி அதை இப்படி வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி இங்கே வந்துட்டு கொடுத்தது அதெல்லாம் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இது வந்துட்டு உடல் நலம் பேணுவதில் அதிக அக்கறை காட்டுபவர்கள் ஆண்களா பெண்களா இருக்கு இல்லையா? அதில் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுகிறோம். எதுக்காகன்னு சொல்லி பார்த்தோம்னா, இத்தனை ஆண்கள் வந்து உட்காந்துருக்கோம். அவங்களோட ஹெல்த்துக்கெல்லாம் வந்து யார் காரணங்க? பெண்கள் தான் இல்லைங்களா? அம்மா தான் ஃபஸ்ட்டு. உங்களை சின்னதுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. உங்களுக்கு சத்தான உணவு கொடுத்து, உங்களுக்கு எந்த நேரத்துக்கு உடம்பு சரியில்லையோ அந்த நேரத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உணவு சமைச்சு கொடுத்து, இப்போ உங்களுக்கு சளி பிடிச்சிருந்தா அம்மா தயிர் கொடுத்துருவாங்க, இல்லை வீட்டில் ஒய்ஃப்னா தயிர் கொடுத்துருவாங்க. சின்ன வயசுல மருந்து ஊற்றி கொண்டு இருந்தா இந்த மாதிரிலாம் பேசுறது அதாவது தன்னோட உடம்பையும் நல்லா பார்த்துப்பாங்க, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய தன் குடும்பத்தினுடைய உடலையும் வந்து நல்லா பார்த்துப்பாங்க. நாளைக்கு ரிசல்ட் பார்ப்பாங்க, குழந்தைங்க எப்படி இருக்காங்க, வீட்டில் அவர் எப்படி இருக்காரு, உடம்பே சரியில்லையா, சளி பிடிச்சிருக்கா, அப்படின்னு என்ன சாப்பாடு செய்யணும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாம் ஏன் அப்படிதாங்க, எங்கள் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, சரி ரசம் சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும். இன்னைக்கு என்ன இருக்கு, வயிற்று அப்படியெல்லாம் இல்லைங்கய்யா, செய்வாங்க. நார்மலாக வந்து இந்த சளி பிடிக்கிறது எச்சு ஆகாத மாதிரி என்ன உணவு சமைச்சு கொடுக்கலாம். அதே மாதிரி நானும் எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது அதே வந்து பாருங்க. உடம்பு சரியில்லையா உடனே வீட்லேயே வந்துட்டு சுக்கு காப்பி ரெடி பண்ணி சாப்பிட்றதுலாம் உடம்பை தானே எப்படி வந்து பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கறது வந்துட்டு பெண்கள் தாங்க. அதே மாதிரி எல்லாம் சொன்னீங்க, ஜிம்முக்கு போகிறோம், 6 பேக் வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஆண்கள் தான் ஜிம்முக்கு போய் 6 பேக் வைக்கிறக்காண்டி ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டு ஜிம்முக்கு போச்சே இறந்து போயிட்டாரு. அந்த பொண்ணு அந்த குழந்தைய வச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அப்படிங்க. அந்த அம்மா எவ்வளோ நம்மளுடைய போகாதீங்க, அது மட்டுமே போக வேண்டாங்க. நம்மளுடைய பயிற்சி இருக்குதுங்க, இது செஞ்சீங்கனாலே போதும், எல்லா நோயும் நம்ம விட்டு போயிருங்க. இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இந்த மனதக்கலை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சது வந்து ஒரு அக்கா தாங்க. அவங்க வந்து கூட்டிகிட்டு இருக்காங்க, நிஜமாக நடந்தது. நான் அவங்க மனதக்கலை வந்ததுலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கிறேங்க. அந்த அக்கா வந்து ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் ஆகிட்டு டாக்டர் அவங்க காப்பாற்ற முடியாது, நீங்கள் சீக்கிரம் இறந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. படுத்து படுக்கையாக இருந்தவங்க இனிமேல் வாழக்கூடாதுன்னு 35 வயசு சூசைட் பண்ணுற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனால் அப்படி இருந்தவங்களுக்கு கூட பக்கத்தில் மனதக்கலை மன்றத்துக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம பயிற்சியை கொடுத்து மகராசன பயிற்சி செஞ்சு நம்ம தியானம் செஞ்சு இன்னைக்கு அவங்க மேரத்தானில் ஓடுறாங்க. ரன்னிங் ப்ராக்டிஸ் எங்கே நடந்தாலும் போயிட்டு இருக்காங்க. மேரத்தான் போயிட்டு இருந்தாங்க, திருவண்ணாமலை மேரத்தானில் போயிட்டு இருந்தாங்க. மெதுவாங்க, அதாவது அவங்க நினச்சி நடக்க முடியலைங்க, படுத்து படுக்கையாக இருந்தவங்க அவ்வளோ ஃபுல்லாக முடிச்சு தான் வந்தாங்க. பாதி கூட நிற்கலைங்க, ஆரம்பிச்சிட்டு வந்து முடிச்சுட்டு வந்தாங்க. ரன்னிங் காம்படிஷன் எங்கே நடந்தாலும் போகிறாங்க. ஏன்னா அவங்க தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்பா அவ்வளோ உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்களே நம்ம பயிற்சி பண்ணி சரியாகும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நாளைக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்களை நாங்கள் காப்பாற்றிக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மாணவர்களை கூட வந்ததுங்க.
மேல கழுவடி இல்ல, முகடி இல்ல, பிள்ளைங்களுக்கு மாமியார் பார்த்துருக்கு. எங்களுக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போன மாதிரிங்க. அப்போ வந்து இன்னைக்கு அங்க கூட பெண்கள் தான் அதிகம். 4-3 வருஷத்துல உட்கார்ந்துருக்காங்க. பெண்களுக்கு இடம் பார்த்தாலும் வேலைக்கு போயிட்டு சம்பளம் வாங்கி வரணும், சோறு கிடையாது பார்த்துக்கிறாங்க. எப்படி ஐயா நாங்க தாங்க நான் காலைல 3:45 எழுந்திரிச்சு நம்ம செய்யணும், நம்ம யோகா இருக்கோம், நம்மளோட பங்களிப்பு இருக்கணும்ங்கிறதுக்காக 3:45 எழுந்திரிச்சு 4 மணிக்கு வந்துட்டோங்க. பெண்களுக்கு நாங்க எத்தனை வந்தது தெரியும். அவர் குழந்தை பார்க்கணும், அப்புறம் அதனால நீங்க ஒர்க் அவுட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஓகே. அப்புறம் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, நான் என்ன நம்மளே செஞ்சுக்கலாம், கிச்சனுக்குள்ள வரக்கூடாது, ஏன்னா அந்த வேலை நம்மளோட வேலை அப்படிங்கிறத நாங்கள் எடுத்து செஞ்சுக்குவோம். சிறுதானிய கணக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்
அதாவதுங்க, நாங்க எங்க வீட்ல வந்து பாப்பா பிறந்ததுமே வந்து முடிவு பண்ணிட்டோம். அவங்களுக்கு ஹெல்த்தியானதெல்லாம் வீட்ல வந்து கொடுத்து பழக்கணுங்கிறதுக்காண்டி உளுந்தங்களி செய்யறது, சிறுதானியம் செய்யறது. நம்ம வீட்ல வந்து நான் வயசாயிருக்கு, சுகர் வரக்கூடாது, ப்ரெஷர் வரக்கூடாது. அப்ப நம்ம என்னென்ன சாப்பாடுலாம் மாத்திக்கணுமோ செஞ்சுட்டு வேலையும் செய்யணும். ஏன்னா ஒரு ஆள் சம்பாதிச்சு இன்னைக்கு குடும்பம் நடத்த முடியாது. பெண்களும் சேர்ந்து வேலை செய்யணும். அதனாலதான் சரி ஏதோ மாவாட்டம் கிரைண்டரு, வாஷிங் மிஷினு, மிக்ஸி இது மாதிரி போடுறோம். அதையெல்லாம் பெருசா பேச வேண்டாம். அது போக நாங்க எவ்வளவோ வேலைகள் செய்யறோம். ஏன்னா இப்போ ஒரு நாளைக்கு நான் இல்லைன்னா டக்குனு போட்டு மிக்சியில் அரைச்சிடுவீங்க, ஆட்டங்கள் போட்டு ஆட்டி எடுத்துருவீங்களா? நான் இல்லைன்னா உடம்பு சரியில்லை ஒரு நாள் சட்னி தான் ஆட்டுங்கன்னா ஆட்டங்கள் ஆட்ட முடியல உங்களால. மிக்ஸி இருக்குது, நான் கரெக்டாக நீங்கள் போட்டா டக்குனு அதனால தான் எல்லா வியாதியுமே வந்துச்சு. கடைசியில் நாங்களே ஹாஸ்பிட்டல் கூட்டு போக இருக்குது. ரொம்ப முடியாமல் போச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுறது சொல்லிட்டு குழந்தைய வச்சு தனியாக சொல்லி செஞ்சுருக்கோம். அதனாலதான் வந்து அதிகமா வந்துட்டு பெண்கள் தான் வந்து விரதம் இருப்பாங்க. ஆண்கள் வந்து புரட்டாசி மாசம் மட்டும்தான் குடிப்பாங்க. எனக்கு தெரிஞ்சது புரட்டாசி மாசம் குடிச்சு சனிக்கிழமை விரதம் வந்து சாப்பிடுவாங்க. ஆனா பெண்கள் பாத்தீங்கன்னா தான் குடும்பத்துக்காண்டியும் தான் உடல் நலத்துக்காண்டியும் மாசம் 2 நாள் கண்டிப்பா விரதம் இருப்பாங்க. நிறைய பெண்கள் இன்னைக்குமே இருக்காங்க, கிராமத்துல இருக்கிற பெண்கள் இருக்காங்க. மார்கழி மாசங்க நீங்களாம் நல்லா போட்டு தூங்கிட்டு இருப்பீங்க. நாங்க காலையில் 5 மணிக்கு எழுந்து குடிச்சிட்டு போய் விநாயகருக்கு தண்ணி ஊற்றிட்டு வருவோம். தான் குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பிரார்த்தனை மனப்பான்மையோட. அப்ப என்ன ஆகுனா எங்க உடல்நிலையும் நல்லா தான் இருக்குங்க. அதாவது நான் உடல்நிலையை வந்து பாதுகாத்துக்கிறது. அதில் நான் காலையில் போகும்போது இந்த வான்காலத்தை அதிக அளவு நாங்கள் வாங்குறோம். அந்த நேரம் நாங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை படிக்குங்க. வாங்கறது பொறுத்து இருக்குங்க. எங்கள் காலையில் மட்டும் 5 மணிக்கு எழுந்து போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நான் அங்கே போய் படிக்கக்கூடிய பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறுங்க. அதனால வந்து பெண்கள் தான் வந்து உடல் நல்லா அதிக அக்கறை காட்டுவது பெண்கள் தாங்க. உங்களோட உடல்நிலையும் அதை அக்கறை காட்டுறது பெண்கள் தாங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் பெண்கள் சப்போர்ட் இருந்துகிட்டே தான் இருக்குங்க. அம்மாவாவோ, மனைவியாவோ, குழந்தைகளாவோ, சகோதரிகளாவோ ஒரு எந்த நேரத்துலையுமே விட மாட்டாங்க. நீங்க பெண்கள் போத சொல்லாதீங்க. அவங்கள வந்து ஏற்றுக்குங்க. ஏதாச்சும் சின்ன தப்பு இருக்குதான் சரி, என்ன பண்ண முடியவா? இப்போ நீங்க வந்து தப்பு பண்ணீங்க, ஏற்றுக்கு தான் போகிறோம். அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணுங்க. அதுக்காண்டி இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறோம். அதுதான் ஒரு சின்ன தப்பு பொறுத்துக்கலாம் இல்லைங்களா? அதை செஞ்சுக்கலாம். ஆமா. இருந்தாலும் அதிகமான அக்கறை காட்டுறது பெண்கள் தாங்க. அது வந்து மாற்றக்கூடாதுங்க. அவ்வளோதாங்க. முடிச்சுக்கீங்க. அதனால குழந்தைகள் தீர்ப்பு எப்படிங்கிறத கொடுக்கணும். ரோல் போடுறாங்க, போர்டு போடுறாங்க, பிள்ளைகளை பள்ளியத்துக்கு அனுப்பி விடுறாங்க, சட்டை துவச்சு போடுறாங்க, அயன் பண்ணி பிடிச்சு விடுறாங்க, இதெல்லாம் பண்ணி விடுறாங்க இல்லையா? சாப்பிட்டு சோகா கொடுத்துட்டு நீங்க பிடிச்சி வந்தீங்கன்னா அதனால வந்துட்டுங்க எப்பயுமே வந்து பெண்கள் வந்து தன்னை தானே பார்த்துப்பாங்க. தன் சுற்றி இருக்கவங்களே நல்லா வந்து பார்த்துக்கிறது வந்து பெண்கள் தாங்க. நான் உடல் அதிக மக்கள் பெண்கள் வந்து பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் தீர்ப்பு கொடுக்கணுங்க. நன்றி, வாழி வளமுடன். ஆமா, ஒரு சிறப்பான பேச்சு தான் உண்மையில. ஏன்னா எந்த ஒரு வீட்லையும் ஒரு பெண்கள் நல்லா உடல்நலத்துக்காக சாப்பாடு கொடுக்குறது, நம்ம வீட்டுக்காரர்கள் பையனுக்கோ இந்த மாதிரி உணவு கொடுத்தா நல்லா வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு மனசார நினைக்கிறது எல்லாருடைய தாயாக இருக்கணும், நம்ம மனைவியாக இருக்கணும், யாராக இருந்தாலும் அதை கடைபிடிக்கிறாங்க. அது ரொம்ப உண்மை. ரெண்டாவது வந்து நிறைய அவங்கள வச்சு தான் நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம குடும்பத்துக்கு எல்லாத்துமே நம்மளுக்கு உதவி பண்ணுறாங்க. ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் வந்து வாழ முடியும். ஆனால் ஒரு பெண் இல்லாமல் ஒரு ஆண் வந்து சிரமப்பட்டு தான் வாழ முடியும் அப்படின்ட்டு மகிழ்ச்சியே சொல்கிறாரு. சரிதானே? அப்போ ஏன்னா மகிழ்ச்சியை தான் அனுப்பிச்சிருக்காரு. நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்குறதுல வந்து எல்லாத்துலேயுமே வந்து அதனால தான் பெண்களை வந்து சிறப்பானவர்கள் மனசு. ஏன்னா ஆணுக்கு பெண் சமம் தான். ஆனால் பெண்கள் வந்து சிறப்பானவர்கள் சொல்கிற காரணமே அவங்க மனசில் எவ்வளோதான் இருந்தாலும் கிட்ட வந்து எப்படியாவது உங்களை வழி அனுப்பி விடுறாங்க. ஏதாவது எல்லாத்தையும் பொறுத்து இதாக பண்ணுறாங்க. அதனால் பெண்கள் வந்து ஒரு நல்ல ஒரு குழந்தைய வளர்க்குறதுலேருந்து அந்த ஆண்களுக்கு பராமரிப்புலேருந்து
தனித்தனியாக அவங்க இது பண்ணுறாங்க. அது போக மகிழ்ச்சியாக பெண்கள் கூட வச்சு செய்யலாம். அப்படி இப்படி ஒரு யூடியூப் போட்டு ஆமா, அதனால அது மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். எல்லா மாடலையும் ஆண்கள் தான் இருக்கிறாங்க, பெண்களே இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு தான் அதிக உரிமை இருக்கு. நம்ம திருப்பிட்டாங்க. அதனால இந்த பொறுப்பும் கடமைங்கிறத வந்து மகிழ்ச்சி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். அதனால இந்த விஷயத்துல பெண்கள் தான் ஒரு உண்மையான வெற்றியாளர்கள் வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால பெண்கள் வந்து எந்த வீட்டில் பெண்கள் வந்து நல்ல உண்மையாக இருக்கிறாரோ அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாரு மகிழ்ச்சி சொல்லிட்டு அந்த மாதிரி பெண்கள் வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஒரு உறுதுணையா இருக்காங்கன்னு சொல்லி இந்த தீர்ப்பை பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்று இறுதியான தீர்ப்பாக சொல்லி தீர்ப்பு பெண்களுக்கு சார்பாக கொடுக்கிறது. வர வர இந்த கட்சிகளுக்கு பாதுகாப்புக்காக நான் இந்த கட்சியை சேர்ந்து சரி நிறைவு பகுதிக்கு வந்துக்கலாம். பேச்சு சரியில்லையா? அதிகமாக சரி அடுத்த பேசுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைவு பண்ணிடுறோம். இந்த ஒரு அற்புதமான நிகழ்வு நல்ல இதே மாதிரி இன்னும் அடுத்தது புதுசாக நண்பர்களை பேச வைக்கணும், அவங்களும் மேம்படுத்தணும். அங்கே ஏற்பாடு பண்ண இல்லையா? பண்ணுங்க சாப்பிட அதனால நன்றி உரை கந்தசாமியா அவர்கள் எழுதல இது கூட ஒரு பெண்கள் தான் எழுதி என்னன்னா அந்த ஆண்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வைகளும் வாழ்க வளமுடன், குருவாழ்க குருவேதுமை. இறை வணக்கம், குரு வணக்கம். ஆனிஸ் சத்தியமாமா அம்மா அவர்களுக்கு நன்றிகளை. கோபதிமா அவர்கள் பட்டிமன்றம் தலைப்பு உடல்நலத்தை பேணி காப்பதில் பெரிதும் அக்கறை காட்டுவது ஆண்கள பெண்களே. வரவேற்புரை ஆண்களே என்ற பேசுவாங்க பிரம்மசக்தி ஐயா அவர்களுக்கு, பெண்களே என்ற பேச வந்த பிரம்மஞானி ராஜேஸ்வரி அம்மா அவர்கள், ஆண்களே என்று பேச துணை பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள், பெண்களே என்று பேச பிரம்மஞானி பின்னியரசி அம்மா அவர்கள், ஆண்களை தூக்கை மணிகண்டன் ஐயா அவர்கள். வரமுறையா எழுதி கொடுக்குறோம். ஒரு ஆண்கள் போட்டு ஒரு பெண்கள் போட்டு ஒரு ஆண்கள் பெண்களும் பெண்கள் ஆண்களும் ஆண்கள் பெண்களே கௌசல்யா அவர்கள். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். அவங்களே தந்தாங்க வீட்டுல வாழ்க்கை இயக்கம் வாழ்க்கை இயக்கம் வாழ்வுகளுடன் இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு வருகை தந்து பட்டிமன்றத்தை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து துறை சார்ந்த நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி. மேலும் நம்ம அறிவுத்திருக்கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம நிர்வாகத்தில் எல்லாருமே. அதுக்கு வந்து நம்ம வேதாத்திரி ரிஸ்டன் அறிவுத்திருக்கோயிலின் நிர்வாகிகள் அனைவருக்கும் பொறுப்பாளர்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு பேட்டரி வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து வெளிலெல்லாம் போய் பயிற்சி
பயிற்சி கொடுக்குறோம் இல்லைங்களா? லாரி இல்லைங்க, ஸ்கூட்டி தான். ஆனால் ஸ்கூட்டி வாங்கி கொடுத்த நிர்வாகிகள் அனைவருக்கும் பொறுப்பாளர்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம